பாயிண்ட் நீமோ. பசிபிக் பெருங்கடலோட ஒரு சென்ட்ரான ஒரு பகுதியை பாயிண்ட் நீமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீமோ அப்படின்னா லத்தீன் மொழியில் யாரும் அங்கே இல்லை, ஒரு லோன்லியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங்கு. பூமியில் மனுஷங்க அடையவே முடியாத ஒரு பாயிண்ட்டாக இதை சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா லேண்ட் ரீஜன்லேருந்து 2658 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்கனால மனுஷங்க அங்கே அடையவே முடியாத ஒரு பாயிண்ட்னும் மனுஷங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. எர்த்தில் இருக்க ஹியூமன்ஸ்னால தான் அந்த நீமோ பாயிண்ட்டுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. ஆனால் ஸ்பேஸில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன்ஸ்னால அந்த நீமோ பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா அந்த நீமோ பாயிண்ட்டுக்கும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு 400 கிலோமீட்டர் தூரம் தான் டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் அது வந்து அந்த நீமோ பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு போயிட்டுருக்கு. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எர்த்தில் இருக்க அந்த லேண்ட் ரீஜனுக்கும் அந்த நீமோ பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அந்த நீமோ பாயிண்ட்டுக்கும் ஸ்பேஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீமோ பாயிண்ட்டை வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்ணுறப்ப அதோட பாகங்கள்லாம் உதிரும்ல, அதுக்காகவும் அதே மாதிரி ஸ்பேஸில் இருக்க அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் பூமியில் விழுகிறதுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களை வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து விட்டால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? லேண்ட் ரீச்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பீங்க, ஸ்பேஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் வந்து இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக பேசுகிறாங்களோ அவங்கள வந்து டேக் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.